ஐயா வணக்கங்க ஐயா, வரலாங்களா? வாப்பா, வா வா வா, உள்ள வா. வணக்கங்க ஐயா. உட்காருப்பா. உட்காருங்கய்யா. நீங்க உட்காருங்க. உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. என் பேத்தி புருஷன் தானே நீ, என்ன தாத்தானே கூப்பிடு, பிரச்சனை இல்ல. சரிங்க தாத்தா. இல்ல, நீங்க போன் பண்ணி வான்னு சொன்னோன்னே நானும் ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். ஏன்னா எங்க அத்தைக்கு தெரியாம வந்திருக்கேன். இப்ப கூட எங்க அத்தை எங்கேயோ இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயமாவே இருக்கு. என் பையன் தான் சாமுண்டீஸ்வருக்கு பயப்படுறான்னா நீமா? தாத்தா, அந்த வீட்டுல எங்க அத்தைக்கு பயப்படாதது சேரு, டேபிள், கட்டிலு, காப்பி, டம்ளரு இந்த மாதிரி உயிரட்ட பொருட்கள் தான். என்ன மாதிரி உயிர் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயத்துலதான் இருப்போம் தாத்தா. நல்லா தமாஷா பேசுறப்பா. தமாசெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, என்ன விஷயம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். என் பேரன் கார்த்திகை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு எங்களுக்கு தெரியும்பா. எனக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்தி தான் போன் பண்ணி சொன்னான். ஓ, கார்த்திய சொல்லிட்டாரா? என் பேரன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ம், தெரியும் பாட்டி. கார்த்தி சொல்லிருக்காப்ல. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாப்பா. ம், அதுவும் தெரியும் பாட்டி. அவனை மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறான். அவன் இப்படி தனிமரமா இருக்கிற வயசாப்பா இது. கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு இருந்தா தானே பாக்குறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே வீட்டுல தானே நீ இருக்க. நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதாப்பா? அட எங்க தாத்தா, நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் கார்த்திக் கேக்குற மாதிரியே தெரியல. நான் அந்த டாபிக் எடுத்தாலே டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. பேசாதப்பான்னு சொல்லி என்ன டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாப்ல. எங்களோட ஆசையெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? என் பேர அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். தாய் மாமா வீட்லயே 3 பொண்ணுங்க இருக்கிறப்போ வெளியில எதுக்குப்பா நாங்க பொண்ணு தேடணும்? அந்த வீட்டுக்கு அவன் மருமகனானா 2 குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும்ல. கண்ணுல கண்ணீரோட கை கட்டி நின்னா என் மனசு இறங்கிரமாக்கும். என்னோட ராத்திரில பிராது. ஐயா, இவங்க என்னோட மாமியார் ஐயா. என்ன வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு குடும்பப்படுத்துறாங்க ஐயா. ஐயா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல என்னங்க ஐயா கஷ்டம்? இவனை வேலை வெட்டிக்கா போக சொல்றோம், வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்றோம். அத போய் என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கான். அட நிறுத்துமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமா போச்சா? மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க, மறுவாத தர மாட்டீங்க. மாமான்னு கூப்பிடுவீங்க, மானபங்கப்படுத்துவீங்க. பணம் கொடுப்பீங்க, ஆனா பாசம் காட்ட மாட்டீங்க. 3 வேளை சோறு போடுவீங்க, ஆனா சுகம் தர மாட்டீங்க. இவ்வளவு ஏன்? என்னைக்கோ ஒரு நாள் ஆசையா அவன் கால் எடுத்து மேல போட்டா கவட்டையிலேயே உதப்பீங்க. இந்த வழி உங்க யாருக்கும் தெரியாது. அதனால உங்க பொண்ண மாப்பிள்ளையோட அனுப்பி வைங்க. இதுதாண்டா அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. இது உறவு முறையில உன் தங்கச்சி. நிறுத்துடா. என்ன பார்த்தா எச்சம் முழுங்குற பையனி என்னையவே எதிர்த்து பேசுறியா? நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. கனவா? தாத்தா என்னப்பா
நாட்டாமன்னு சொன்ன உடனே அதே கெட்டப்ல இமேஜின் பண்ணி பாக்குறியா? ஆமா தாத்தா, இமேஜின் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா சரத்குமார் கோச்சிக்க மாட்டாரே. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணணும். நீ 1000 ஏக்கர் நிலமும் நாட்டாம பதவி உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, போதும் தாத்தா, இதையே சொல்லி சொல்லி என்னைய உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் எப்படி தீயா வேலை செய்யறேன்னு மட்டும் பாருங்க. வர தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருப்பா. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா? வர தாத்தா, வர பாட்டி. பாத்து பாத்து. நாட்டாம் ஐயா, நன்றிங்க ஐயா. வெற்றியோட சந்திப்போம். ஏ சண்முகம், எடா வண்டிய. பாத்தியா, 1000 ஏக்கர் நிலமும் நாட்டாமன்னு சொன்ன உடனே எப்படி போறான் பாரு. சண்முகம், வண்டி ஏடுறா அப்படிங்கிறா.